அது மாதிரி சிக்ஸா பறக்க பறக்க ஃபோரா அடிக்க அடிக்க போலிங் போட்டு போட்டு ஸ்டிக்கர் நொறுக்க நொறுக்க அப்படின்னு இருந்துச்சு. சும்மா இப்பவாடா அன்னைக்கு ஏதோ 2022 அவ்வளவு சீனை போட்டீங்களே அப்படின்னு சொல்லி செமையா பழி வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 70 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு வந்து எல்லாருமே போலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறாங்க, கண்டிப்பா கொடுத்தாகணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டிங்ல வந்து ஒரு கம்பேக் பண்ணி இவ்வளவு ஸ்கோர் பண்ணதும் ஹேட்ஸ் ஆஃப் டு தி பிளேயர்ஸ். இப்ப லேட்டஸ்டா அந்த ஐபிஎல் மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிற இந்த கிட்ஸ் இருக்காங்க, அந்த ஜெனரேஷன் நினைச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப பயம். ரோஹித் சர்மா விசஸ் கோலின்னு இவங்க அடிச்சுக்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் சாம் கரன் உள்ள வந்தாரு, ஆஹா சிக்கிச்சர ஆடுன்னு சொல்லிட்டு அடி 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 அடின்னு அடிச்சாங்க. அந்த 19 ரன்னு தான் மேட்சை மாத்திச்சு. ஸோ இந்த ஒரு தாட் ப்ராசஸ், இன்ஃபேக்ட் அதில் ரஷீத் ஓவர்ல அந்த ஒரு 2 பால் போய் தொலைட்டோம் அப்படின்னு நினைச்சு ரோஹித் சர்மா நின்றுந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம 200 அடிச்சுட்டு. ஜடேஜா டீம்ல எதுக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் அழகா ஒரு 17 ரன் 9 பால் 17. இந்த ஒரு பிச்சில் 170 நல்ல பாஸ் ஸ்கோர்ன்ற பட்சத்துல இந்த 17 ரன் ஹெல்ப் us to take to that level. போன வேர்ல்டு கப்ல நம்ம இங்கிலாந்து தோத்ததுக்கும் இந்த வேர்ல்டு கப்ல நம்ம இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? 7வது ஓவர்ல அஸ்வினை கொண்டு வந்தாரு போன வேர்ல்டு கப்ல. பை த டைம் த டேமேஜ் இஸ் டோட்டலி டன். அப்பவே 75 ரன்ஸ் போயாச்சு. ஆனா இந்த வேர்ல்டு கப்ல அழகா 4வது ஓவரே அவர் கொண்டு வந்தாரு. வந்த உடனே ஒரு பிரேக் த்ரூ மேட்ச் அப்படியே டன் ஆச்சு. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோரிங் ஆப்ஷன் இல்ல, அவங்களுக்கு நீங்க நிறைய டாட் பால்ஸ் போட்டு டெஸ்பரேஷன் உருவாக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் செட்டப்பும் சரி, ஃபீல்டிங் சரி எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, அப்படி ஒரு ப்ரெஷர் உருவாகி எப்படியாவது ஒரு பவுண்டரி வந்துடணும்டா அப்படின்ற தேடல்ல தான் குரூப்பும் தன்னோட விக்கெட். என்ன பண்ணுன்னே தெரியாம ஒரு மூச்சு இருந்தாரு. ஷார்ட் போலாமா வேணாமா, ஷார்ட் போலாமா வேணாம், சிக்னல் தட்டலாமா வேணாம், இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. டக்குன்னு அந்த ஒரு பால் மட்டும் லைட்டா ரைஸ் ஆச்சு. அழகா ஒரு கட்ட ஆடி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரோக்கா வச்சிருக்கலாம். ரெண்டுமே இல்லாம ஒரு ஆஃப் மைண்ட்ல பேட் அப்படி வெளியே விட்டு உள்ள விட்டாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அவருக்கு உண்மையிலேயே ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல ஆடக்கூடிய ஸ்கில் இன்னும் வரல. அப்போ அவர் ஐபிஎல் குஷன்ல மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காருங்கிறப்போ அவரை டிராப் பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்கிலாந்து எங்க தப்பு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? பேட்டிங்லயா இல்ல பவுலிங்லயா? போலிங்ல அவங்க ஆல்மோஸ்ட் நல்லா போட்டாங்க. அவங்களுடைய போலர்ஸ் ஆக்சுவலி தே டிட் ஓகே ஜாப். ஒரு பேட் ஜாப் அவங்க பண்ணல. ஜார்டன் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு, அவரும் விக்கெட் எடுத்துட்டாரு. ஆனா அந்த அவர் போன அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 170 கொண்டு போச்சு. 140 மேபி தே might have tried to chase. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நேத்திக்கு மேட்ச் ரொம்ப பரபரப்பா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்தியா ஜெயிப்பாங்களா இல்ல இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆப்வியஸா சொல்ல போனா 10 விக்கெட் வித்தியாசத்துல 2022ல அவங்க ஜெயிச்சாங்க இங்கிலாந்து. இப்போ 10 விக்கெட்டையும் எடுத்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த மேட்ச் எப்படி பாக்குறீங்க சார்? நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக வெங்கட் பிரசாத் இருக்காரு சார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நேத்திக்கு மேட்ச் எப்படி இருந்தது? பழி வாங்கினாங்களா இந்தியா? தெரின்னு ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு வரும், தொட்டா தெரிக்க தெரிக்க வேட்டா வெடிக்க வெடிக்க வா வா இப்ப வா தெரி அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அது மாதிரி சிக்ஸா பறக்க பறக்க ஃபோரா அடிக்க அடிக்க போலிங் போட்டு போட்டு ஸ்டிக்கர் நொறுக்க நொறுக்க அப்படின்னு இருந்துச்சு. சும்மா இப்பவாடா அன்னைக்கு ஏதோ 2022 அவ்வளவு சீனை போட்டீங்களே அப்படின்னு சொல்லி செமையா பழி வாங்கின மாதிரி இருந்துச்சு. கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேட்ச்ல நம்ம கொடுத்த டார்கெட் 169, அவங்க அடிச்சது 170. இந்த மேட்ச்லயே நம்ம கொடுத்த டார்கெட் 172. ஆனா அவங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 105 103 க்ளோஸ் டு தட்டே நம்ம தூக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 70 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு வந்து எல்லாருமே போலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறாங்க, கண்டிப்பா கொடுத்தாகணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டிங்ல வந்து ஒரு கம்பேக் பண்ணி இவ்வளவு ஸ்கோர் பண்ணதும் ஹேட்ஸ் ஆஃப் டு தி பிளேயர்ஸ். கம்பேக்னா யார் சார் நல்லா கம்பேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வேர்ட் கோஸ் டு ரோஹித் சர்மா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நாக் அவுட்ஸ்ல சரியா விளையாடுறது இல்ல, ஆஹா ஓஹன். அதாவது விஷயம் என்னன்னா தலைவா, இது நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வருத்தமா தெரிவிக்கிறேன், இல்ல ஒரு மெசேஜா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து கேட்கறவங்களா அட்லீஸ்ட் கேட்கட்டும். இப்ப லேட்டஸ்டா இந்த ஐபிஎல் மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிற இந்த கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஜெனரேஷன் நினைச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு.
ரோஹித் சர்மா விசஸ் கோலின்னு இவங்க அடிச்சுக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இது வரைக்கும் நான் கிரிக்கெட்ல பார்த்ததுலயே இந்தியன் டீம்ல பெஸ்ட் டூவோ, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா, முதல்ல தோனி, யுவராஜ் சிங். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் அவர் கேப்டன் ஆனப்போ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வந்தப்ப கூட அதுக்கப்புறம் இவரு 2 கப்பு ஜெயிக்க அவரு மேன் ஆஃப் சீரிஸா விளையாடிட்டு இருந்தார். அதுக்கு ஈக்குவலா இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு படி மேலேயா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அவ்வளோ செம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இப்ப இவர் டவுனா இருக்கும்போது ரோஹித் சர்மா அவரை பேக் பண்ணுன்றாரு, அவரு டவுன் ஆன நேரத்துல விராட் கோலி அவரை பேக் பண்ணன்னு சொன்னாரு. இவரு கண்கலங்கி நிற்கும் போது அவர் வந்து அவருக்கு தைரியம் கொடுக்குறாரு. சோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு, 2 பேருமே ஃபீல்ட உள்ள கூட்டு வரது அப்படியே ஒரே ஆக்ஷனா பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சில்லியா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த பாயிண்ட் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி இவங்க அடிச்சுக்கும் போது இவங்க அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாக்கு வந்து நாக் அவுட்ஸ்ல பெரிய ஸ்கோர்ஸ் இல்ல, பெரிய ரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா எதையும் பாக்குறது கிடையாது. சரிங்களா? ஒரு மேட்ச் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக செமிஃபைனல் நம்ம லூஸ் பண்ணிருப்போம். அந்த மேட்ச் இவர் 43 அடிச்சிருந்தாரு, அவர் 82 அடிச்சிருப்பாரு T20 வேர்ல்டு கப்ல. அதே மாதிரி கோலியோட கேப்டன்சில சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் சரி, சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து 137 ரன் பங்களாதேஷுக்கு எதிராக அடிச்சாரு நம்ம இவர் ரோஹித் சர்மா. அதே மாதிரி தோனி கேப்டன்சில ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச்லயும் 130+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இப்போ போன வேர்ல்டு கப்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மேட்சஸ்ல குரூஷியல் நாக்ஸ் ஆடி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஃபைனல் மேட்ச்ல 43 ரன்ஸ் அடிச்சது யாராவது அடிச்சாரு. இப்ப இன்னைக்கும் சரி அவர் 52. சோ என்ன ஒரு விஷயம்னா, இந்த டேட்டா எதுவுமே தெரியாம அவர் வந்து ஐசிசில விளையாடுறது இல்ல, அவர் ஐசிசி நாக் அவுட்ல சொதப்புறாரு அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விட்டு அது ஒரு பக்கம் பிரஷர். இன்னொரு பக்கம் அந்த ஒரு பழைய நினைப்பு, அந்த ஒரு கிரிஞ்சை விட்டு நம்ம பிரேக் பண்ணி வரணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு தாட். மூணாவது ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1989 கிரிக்கெட்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அப்பெல்லாம் அசர்தீன் கேப்டனா இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டீம் எல்லாம் கிடையாது. அப்பவே நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த ரட்சகன் படம் வந்தப்பெல்லாம் இந்தியா தோத்துரும் பெட்டுன்னு ஒருத்தர் சொல்லும் போது துரத்தி அடிப்பார் நாகார்ஜுன் சார். அந்த அளவுக்கு இன்டென்ட்டோட இருந்தோம். இப்ப என்னடான்னா சர்வசாதாரணமா இந்தியா தோத்துரும் அப்படின்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு தாட்லாம் வந்து இங்கதானே சோறு சாப்பிடுறோம் அப்படின்லாம் தோணலையான்னு எனக்கு தெரியல. சோ இந்த பிரஷர்லாம் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்ற ஒரு 10 பேர் இருக்கட்டும், அது கரெக்ட். பட் ஒரு சில பேர் அது ஒரு ஃபன் ஃபேக்டராவே சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கானா ரோஹித் சர்மா கேப்டன்சியில் ஜெயிக்க கூடாதான். என்ன இதெல்லாம் வந்து ஒரு மனநோய் நான் நினைக்கிறேன். இப்ப நானே ஒரு விவாதத்துல, நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரதுக்கு தான் இவ்வளவு சொல்றேன். நானே ஒரு விவாதத்துல பேசியிருக்கேன். நான் சிஎஸ்கே ஃபேனா பேசியிருக்கேன், ஒருத்தர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா பேசியிருக்கேன், டீமை கலாச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆனா என்னைக்குமே ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் நான் கலாச்சதே கிடையாது. நானும் ரோஹித் சர்மா கலாச்சல, அவரும் தோனியை கலாய்க்க நான் விட்டது இல்ல. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லீக்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க, சிஎஸ்கேல தமிழ் பிளேயர்ஸ் விளையாடுறது இல்ல. ஆனா குஜராத்ல தமிழ் பிளேயர்ஸ், எனக்கு தெரிஞ்சு குஜராத் பிளேயர்ஸோட அதிக தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. கொல்கட்டாலயே அது மாதிரிதான். சோ இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன்ஸ், ஒரு பெர்முடேஷன்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் வார்னரும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து ஆடினா எப்படி இருக்கும், டிராவிஸ் ஹெட்டும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து ஆடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெர்முடேஷன்ல நம்ம ஜாலியா பார்க்க வேண்டிய கேம். இதுக்காக நீங்க சண்டை போட்டுக்கிறதும், ஐ எம் சாரி டு சே திஸ் வேர்ட், ரோஹித் சர்மாவோட ஃபேன் வந்து கோலியோட ஃபேன் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக அவனோட அம்மாவை திட்டான். யாரு? கோலி ஃபேன் அம்மாவை. இவன் ரோஹித் சர்மாவோட ஃபேன் அம்மா வந்து இவன் திட்டான். கடைசியில கோலி ரோஹித் சம ஃப்ரெண்ட்ஸ். சோ இது வந்து ஒரு மனநோய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது ட்விட்டர் வரைக்கும் ட்ரெண்ட் ஆகி இவங்களுக்குள்ள ஒரு பிரஷரையோ இல்ல ஒரு ஈகோவோ உருவாக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அந்த பிரஷர் எல்லாத்தையும் மீறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் எப்படி நீங்க பொறுமையா தான் விளையாடி ஆகணும். அந்த டைம்ல சூரியகுமார் யாதவ் ரோஹித் உள்ள வராங்க. ஆல்ரெடி 2 விக்கெட் விழுந்துருச்சு. அது வேற ஒரு பியர் பிரஷர். ஓப்பனிங் உங்களை கொண்டு வராதீங்க நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அதை மீறி ஓப்பனிங் கொண்டு வராங்க. சோ அதை வேற பிரேக் பண்ணணும்னு அதனால தோத்துறக்கூடாது, அந்த ஒரு லாஸ்னால நம்ம தோத்துறக்கூடாதுன்னு ஒரு பிரஷர். இந்த டைத்துல டப்புங்க லிவிங்ஸ்டனுக்கு ஒரு ஓவர் கொடுத்து விட்டாங்க. சரியா ஒரு வேளை போட முடியலன்னா கரைச்சிடலான்னு. இந்த எல்லா பிரஷரையும் ஹேண்டில் பண்ணி லிவிங்ஸ்டன் ஸ்பின்னர் அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காம பொறுமையா அந்த ஒரு 2-3 ஓவர்ஸ் ரொம்ப 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 தாட் ப்ராசஸோட அழகா ரோஹித் சர்மாவும் சூரியகுமாரும். அதுக்கப்புறம் சாம் கரன் உள்ள வந்தாரு. ஆஹா சிக்கிச்சல ஆடுன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சாங்க. அந்த 19 ரன் தான் மேட்சை மாத்திச்சு. சோ இந்த ஒரு தாட் ப்ராசஸ், இன்ஃபேக்ட் அதில் ரஷீத் ஓவர்ல அந்த ஒரு இன்னும் 2 பால் போய் தொலைட்டோம் அப்படின்னு நினைச்சு ரோஹித் சர்மா நின்னுந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம 200 அடிச்சிட்டு இருக்கோம்.
ஓகேங்களா? கண்டிப்பா. பட் எனிஹவ் இதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா அடிப்பாங்கன்ற ஒரு ட்ரஸ்ட்ல தான் அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அப்புறம் எல்லாரும் பண்ண எக்ஸெப்ட் ஃபார் தூபே ஒவ்வொருத்தரும் பண்ண சப்போர்ட் ரோல் ரொம்ப அழகா இருந்தது. பாண்டியா அடிச்ச ரன்ஸா இருக்கட்டும், ஜடேஜா டீம்ல எதுக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவரு அழகா ஒரு 17 ரன் 9 பால் 17 இந்த ஒரு பிட்ச்ல 170 நல்ல பார் ஸ்கோர்ன்ற பட்சத்துல இந்த 17 ரன் ஹெல்ப் அஸ் டு டேக் டு தட் லெவல். ஓகேங்களா? அண்ட் முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். தூபேவோட இடத்துல வி வில் ஹேவ் டு பிரிங் இன் அக்சர் பட்டேல்னு சொன்னோம். ஆனா ஜடேஜாவை கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் மாஸ்டர் மூவ். சோ அவ்வளவு அழகா பேட்டிங்ல பிக்கப் பண்ணாங்க இந்தியா. அதுக்கு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அக்ஷரை வந்து 5வது ஓவர் கொண்டு வராதீங்க, 4வது ஓவரே கொண்டு வாங்க அப்படின்னு போன இன்டர்வியூல நீங்க எனக்கு சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ், நல்ல ஞாபகம் இருக்கு. அது எப்படி மறக்க முடியும்? நம்ம இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து 4வது ஓவர் நீங்க பும்ராவை கொண்டு வந்ததுனால எக்ஸ்பென்சிவா போச்சுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். சோ அந்த மூவ் எப்படி இருந்தது? அந்த மூவ்ல தானே ஜாஸ் பட்லர் விக்கெட்டையும் எடுத்தாங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சு பாஸ் அந்த மொமெண்ட். ஆக்சுவலா 4th ஓவர் வந்து அந்த 3 ஓவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே நான் 2 விக்கெட் எதிர்பார்த்தேன். ஆனா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா லெக் ஸ்டம்ப்லயே போட்டுட்டு இருந்தாங்க. அது ஏனே எனக்கு புரியவே இல்ல. இன்ஃபேக்ட் பும்ரா கூட அப்படிதான் பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நிறைய பால் லெக் ஸ்டம்ப்க்கே போச்சு. அது ஏன்னு எனக்கு சீரியஸா புரியல. நீங்க அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க மிடில் அண்ட் ஆஃப் தான் ட்ரை பண்ணணும். லெக்ல போட்டீங்கன்னா ஈஸியா தட்டுவாங்க. இல்லன்னா ஒரு சிங்கிள் வந்துருவாங்க. அப்படித்தான் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் விக்கெட் விழாம தப்பிச்சாங்க. ரெண்டாவது நீங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு முந்தியே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்றது ஜாஸ் பட்லர் வந்து 10 6 22 4 அடிச்சிருந்தாரு. சம்திங் லைக் தட், க்ளோஸ் டு தட் நம்பர். அண்ட் ஃபில் சால்ட் கிட்டத்தட்ட 12 6 20 4 சோ அந்த அளவுக்கு ஹியூஜ் ஹிட்டர்ஸா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க இனிஷியல் பிரேக் த்ரூ கொடுத்தா அவங்க காலி. இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆனா இவங்க லெக்ல போட்டு வெறும் சிங்கிள் மட்டுமே அடிக்க விட்டுருந்தாங்க. பால் ரைஸ் ஆகலன்றது புரிஞ்சுட்டு தான் போட்டாங்க. சோ அதனால பெரிய பாதிப்பு இல்லைனாலும் விக்கெட் விழல. இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது 4வது ஓவர் தயவு செஞ்சு நான் கமெண்ட்ரியில இருந்தேன் இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல, தயவு செஞ்சு 4வது ஓவர் பும்ரா கொடுக்காதீங்க, அக்சர் பட்டேல் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா அக்சர் பட்டேல் அவர் பால் போட வந்தாரு. எஸ் அப்படின்னு அந்த இடத்துல நான் கத்துனேன். மொத்த பாலே விக்கெட். சோ ஸ்பின்னரை, அதாவது போன வேர்ல்டு கப்ல நம்ம இங்கிலாந்து தோத்ததுக்கும் இந்த வேர்ல்டு கப்ல நம்ம இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? 7வது ஓவர்ல அஸ்வினை கொண்டு வந்தாரு போன வேர்ல்டு கப்ல. பை த டைம் த டேமேஜ் இஸ் டோட்டலி டன். அப்பவே 75 நோலஸ் போயாச்சு. ஆனா இந்த வேர்ல்டு கப்ல அழகா 4வது ஓவரே அவர் கொண்டு வந்தாரு. வந்த உடனே ஒரு பிரேக் த்ரூ, மேட்ச் அப்படியே டர்ன் ஆச்சு. அந்த பால் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினது அவரோட தப்பு. அதனாலதான் விக்கெட் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க அதை எதிர்பார்த்து தான் அந்த இடத்துல ஒரு ஃபீல்டரே வச்சாங்க. ஐ மீன் ஃபீல்ட் செட்டப்பே அந்த மாதிரி பண்ணாங்க. நான் இன்னொரு சேனலுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ ரஷீத் கான் இருக்காரு இல்லையா? ரஷீத் கான் வந்து நம்ம இவரை வந்து விக்கெட் எடுத்தாரு. நம்ம ரிஷப் பந்த் விக்கெட் எடுத்தாரு. எப்படி விக்கெட் எடுத்தாரு? அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாருன்னு ஆன்டிசிபேட் பண்ணி நேரா ஆஃப் ஸ்டம்ப்க்கு பால் போட்டாரு விக்கெட். அப்போ நீங்க வந்து அது வந்து ரிஷப் பந்தோட தப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஆல்சோ தி அட்வான்டேஜஸ் அந்த தப்பை பயன்படுத்திட்டாரு நம்ம ரஷீத் கான். கரெக்டா? அதே மாதிரி தான் மேக்ஸ்வெலோட ஓவர்லயும் மேக்ஸ்வெலோட விக்கெட்டும் இந்தியா பண்ணியிருந்தாங்க. அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாருன்னு தெரிஞ்சு அழகா தேர்ட் மேன் ஷார்ட்லயும் ஒருத்தர் போட்டாங்க, டீப்லயும் ஒருத்தர் போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பாலை கொண்டு போய் லெக் ஸ்டம்ப்லயும் மிடில் ஸ்டம்ப்லயும் போட்டுட்டே இருந்தார் குல்தீப். அப்ப வர வழியே இல்ல, ஸ்ட்ரைட்டா தான் ஆடணும்னு ட்ரை பண்ணி மேக்ஸ்வெல் அவுட் ஆனார். சோ த விக்கெட் கோஸ் டு போத் குல்தீப் அண்ட் ஆல்சோ ரோஹித். அது மாதிரி ஹாரி ப்ரூக்கும் அப்படிதான் அவுட் ஆனாரு குல்தீப் பால்ல ரிவர்ஸ் போய். அப்சல்யூட்லி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோரிங் ஆப்ஷன் இல்ல. அவங்களுக்கு நீங்க நிறைய டாட் பால்ஸ் போட்டு டெஸ்பரேஷன் உருவாக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் செட்டப்பும் சரி, ஃபீல்டிங்கும் சரி எக்ஸெப்ஷனலா இருந்துச்சு. சோ அதனால என்ன ஆயிடுச்சு, அப்படி ஒரு பிரஷர் உருவாகி எப்படியாவது ஒரு பவுண்டரி வந்துடணும்டா அப்படின்ற தேடல்ல தான் ப்ரூக்கும் தன்னோட விக்கெட் விட்டார். இன்ஃபேக்ட் இந்த பேட்டிங் லைனப்லயே ப்ரூக் மட்டும் தான் கொஞ்சம் நிதானமா விளையாடக்கூடிய ஆளு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பட் இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்துட்டா ப்ரூக்காலே லிவிங்ஸ்டனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம என்னெல்லாம் இந்த மேட்சை பத்தி பேசணுமோ அப்படியே நடந்துச்சு. ஆமா சார், கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லாமே ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணது எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாமே பாசிபிளா தான் நடந்திருக்கு. தூபே இப்பவும் டக் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் தென் கோலியுமே பாத்தீங்கன்னா பெரிய நாக்கே விளையாடல. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பஸ் நான் திருப்பியும் சொல்றேன், கோலியும் தூபேவும் நிறைய பேர் டைரக்டா கம்பேர் பண்றாங்க. நீங்கன்னு சொல்ல, பட் டைரக்டா நிறைய பேர் கம்பேர் பண்றாங்க. அந்த கம்பேரிசன்ல ஒரு பெரிய தப்பு இருக்கு. 2 பெரிய தப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய தப்பு, கோலி இஸ் ஆல்ரெடி a proven மெட்டீரியல். போன 2022 வேர்ல்டு கப்ல கூட அவருதான் ஹையஸ்ட் ரன் கெட்டர். சரிங்களா? என்னோட மெமரி கரெக்டா இருந்தா இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல கூட ஐ திங்க் he scored more than 40 50 அடிச்சாரு நம்ம லூஸ் பண்ண அந்த மேட்ச்ல கூட. அதே மாதிரி 2 மேன் ஆஃப் தி சீரிஸ் T20ல வாங்கியிருக்காரு 2014 2016. such a fabulous player.
ஓகேங்களா? ஆனா அவருக்கு இப்ப கிளிக் ஆகாததுக்கு ஒரே காரணம், அவரை நீங்க ஓப்பனிங்ல இறக்கி தேவையில்லாத பிரஷர் குடுக்குறீங்க. அவர ஒன் டவுன் இறக்குனா அவரோட கேமே வேற மாரி இருக்கும். இதே தப்ப தான் ரிஷப் பந்துக்கும் பண்றோம். ரிஷப் பந்தையும் ஸ்பாயில் பண்றோம், கோலியும் ஸ்பாயில் பண்றோம். ஆனா தூபே அப்படி கிடையாது. இப்ப நேத்து கூட கோலி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 6 ஒண்ணு அடிச்சு அடுத்து ஒரு ஷாட் ட்ரை பண்ணி மிஸ் பண்ணி அவுட் ஷார்ட் ஆனாரு. ரைட். ஏன்னா பிட்ச் பயங்கர ஸ்லோ. எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது டு பி ஹானஸ்ட். ஸ்டம்ப்ல படாம கீப்பருக்கு நேரா ஒரு பால் போச்சு டாப் ஓவர்ல அவர் அப்பவே சுதாரிச்சிருந்திருக்கணும். அது அவர் பண்ணல தான் தப்பு தான். ஆனா தூபே உள்ள வரும்போது அவருக்கு நிறைய இன்புட் குடுக்கப்பட்டிருக்கும். பிட்ச்ல பால் ஏறவே இல்ல. ஏறு நீங்க ஏறு. காலால தான் ஃபுட்பால் மாரி மேல தட்டி விடணும் போல இருக்கு. அவ்ளோ லோவா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிட்ச்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னே தெரியாம அவர் முழிச்சிருந்தாரு. ஷாட் போலாமா வேணாமா? ஷாட் போலாமா வேணாமா? சிங்கிள் தட்டலாமா வேணாமா? இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. டக்குன்னு அந்த ஒரு பால் மட்டும் லைட்டா ரைஸ் ஆச்சு. அழகா ஒரு கட் ஆடிருக்கலாம். இல்லன்னா ஒரு ஸ்ட்ரோக்கா வச்சிருக்கலாம். 2மே இல்லாம ஒரு ஆஃப் மைண்ட்ல பேட் அப்படி வெளிய விட்டு உள்ள இழுத்தாரு. அவுட். சோ நான் என்ன சொல்ல வரேன், அவருக்கு உண்மையிலேயே ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல ஆடக்கூடிய ஸ்கில் இன்னும் வரல. அப்போ அவர் ஐபிஎல் குஷன்ல மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காருங்கிறப்போ, அவர டிராப் பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் குடுங்க. இன்னொரு 4, 5 விஜய் ஹசாரேவோ இல்லன்னா ஒரு 4, 5 இந்தியால இருக்கிற நடக்கக்கூடிய இந்த ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ட விளையாடிட்டு அப்புறம் அவர பிக் பண்ணுங்கன்றதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் திருப்பியும் அதே 11ஓட தான் போவாங்க. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்ல அத சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் டீம்ஸ் லைக் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா வில் டூ. கடைசி நாள்ல கூட ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? பட் நம்ம அந்த மாரி பண்ண மாட்டோம். என்ன கேட்டா அட்லீஸ்ட் சஞ்சு சாம்சனையாவது அவரோட இடத்துக்கு கொண்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு அவருமே கன்சிஸ்டன்ட் கிடையாது. பட் 2 6 ஒரு 4 ஆவது கிடைக்கும். பட் திஸ் இஸ் கோயிங் டு ரிமைன் ஆஸ் இட் இஸ். அவருக்கு பேட்டிங் போகாம பாத்துக்கணும். இங்கிலாந்து எங்க தப்பு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? பேட்டிங்லயா இல்ல பவுலிங்லயா? போலிங்ல அவங்க ஆல்மோஸ்ட் நல்லா போட்டாங்க பாஸ். அவங்களும் நம்மள மாரி கிட்டத்தட்ட 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு 12 ஓவர் முடிக்கணும்ன்ற மாரி ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க. ஆனா என்னன்னா அவங்க மொயின் அலிக்கு ஓவர் குடுக்காததான் சாரி 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு அவங்க வந்து 8 ஓவர் முடிச்சாங்க ஆக்சுவலா. பட் அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு மொயின் அலிக்கு ஓவர் குடுத்துருக்கணும். அது ஏன் அவங்க பெரிய லெவல்ல யூட்டிலைஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய தப்பு அவங்க பண்ணாங்க. அத தவிர்த்து அவங்களுடைய போலர்ஸ் ஆக்சுவலி தே டிட் ஓகே ஜாப். ஒரு பேட் ஜாப் அவங்க பண்ணல. ஜார்டன் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு. அவரும் விக்கெட் எடுத்து அதான் விக்கெட் எடுத்து குடுத்தாரு. ஆனா அந்த அவர் போன அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 170 கொண்டு போச்சு. கண்டிப்பா. 140னா மேபி தே மேட் ஹவ் ட்ரைட் டு சேஸ். அதே மாதிரி சாம் கரன் வந்து நேத்து அவருடைய பெஸ்ட் ஆக்சுவலா போடல. அது ஆனா ஒரு இன்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நல்ல செட்டில் ஆன பேட்ஸ்மேன்ல அந்த ட்ராக்ல நீங்க போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ போலிங்ல மேபி சாம் கரன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். அவங்க மொயின் அலியை கொண்டாந்துருக்கலாம்ன்றது ஒரு சஜஷன் தானே ஒழிய அவங்க வந்து பெருசா மிஸ் பண்ணது பேட்டிங்ல தான். ஒரு ஓபனர் ஜாஸ் பட்லர் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு. ஓகே ஃபைன். பிட்ச் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லன்னு தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஒரு 2, 3 ஓவர் நம்ம இந்தியன் டீம் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு 12, 13 ஓவர் வரைக்கும் பெரிய லெவல்ல ஹிட் பண்ண போவே இல்ல. அவங்க நிறைய ரொட்டேட் தான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 5, 6 ஓவர் ரொம்ப வொர்ஸ்டா இருந்துச்சு பிட்ச். அப்போ எப்பவுமே ஹிட்டிங் இன்ஸ்டிங்க்டோட ஆடுற ரோஹித் சர்மா பால தள்ளி ரன் ஓடுனா போதுன்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் விளையாடினார் ரொம்ப அழகா. அந்த மாதிரி ஒரு நாக் அவங்க ஆடவே இல்ல. எவ்ரிபடி வேர் ட்ரைங் டு கோ ஃபார் ரன்ஸ். ஒரு 3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஆரி குரூப் தான் வந்து அந்த இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. ஆரி குரூப் ஆட ஆரம்பிச்சாரு. அப்புறம் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் இட் வாஸ் ஆஃப் நோ யூஸ். 2வது மொயின் அலி. மொயின் அலி அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆரி குரூப்புக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. பட் அது அவரோட கேமே இல்ல. அகைன் அவரை கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் கொண்டு வந்து லிவிங்ஸ்டன் முன்னாடியாவது அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். சோ அது வந்து அவருக்கு செட்டே ஆகல. வழக்கம் போல சிஎஸ்கேல 7 விக்கெட் ட்ரை பண்ணி ஸ்டம்பிங் ஆன மாதிரி ஆயிட்டாரு. சோ ஐ திங்க் த மிஸ்டேக் தட் இங்கிலாந்து டிட் வாஸ் அந்த பேஸ் பால் கிரிக்கெட் அது ஃபிளாப் ஆயிடுச்சு. 2023க்கு ஆஸ்திரேலியாவை பயிற்சித்தாங்க போன இதுல. இப்போ செமிஃபைனல்ல இவங்கள இங்கிலாண்டா பயிற்சிட்டாங்க. சோ ஃபைனல்ஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். பார்க்கலாம். நன்றி சார்.